Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோ எதுக்காண்டி கிரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்னால தான். ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நன்றி. ஸோ எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கமெண்ட்ஸும் நல்லா பாசிட்டிவாக வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வீடியோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து அட்வான்ஸாக க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாமே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்காண்டி தான் நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ கமெண்ட்ஸும் நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னும் வந்து ஃப்ளட்டர் பற்றி நிறைய கேட்டிருக்கீங்க. ஸோ அதில் வந்து பேமெண்ட் இன்டெகிரேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரியாக்ட் நேட்டிவ்க்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நம்ம வந்து ரீட் பண்ணி எந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃப்ளட்டர் வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 3.2 வந்து வந்திருக்கு, இதை பற்றி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். ஃப்ளட்டர் படிக்கலாமா வேண்டாமா, ஃப்ளட்டருக்கு பதிலாக ரியாக்ட் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து நம்ம சோர்ஸ் கோடும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குரூப் டிஸ்கஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கிட்டப்பில் போடலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறையா இது பிளான் இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆக போகுது. ஸோ 1 இயரில் நம்ம வந்து இப்போது 1K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் போடலாம், இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது நம்ம கவர் பண்ண. ஸோ இப்போதைக்கு ஃபயர்பேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் அத்தன்டிகேஷன் இருக்குது, அப்புறம் ரியல் டைம் டேட்டாபேஸ் இருக்குது, அப்புறம் OTP போகிற மாதிரி இருக்குது, அப்புறம் பேமெண்ட் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நல்லா பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ வேறு எதுவும் கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை லைவ் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா 1 இயர் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து லைக் வந்து 10 சப்ஸ்கிரைபராக இருக்கும், 50 சப்ஸ்கிரைபராக இருக்கும், 100 சப்ஸ்கிரைபராக இருந்திருக்கும். அப்போவே வந்து நீங்கள் நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 1K வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேட்லேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னுமே சப்போர்ட் பண்ண போகிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்மளுடைய சேனலோடைய மோட்டிவேஷன் என்ன தாட்டுக்காண்டி வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 2GB ரேம் இருந்தால் கூட போதும், அல்லது 2GB ரேம் கூட இல்லை, மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறக்காண்டி ஒரே நோக்கத்துக்காண்டி தான். ஸோ அது இருந்தால் போதும், நீங்கள் ஃப்ளட்டர் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாண்டி தான் வந்து இந்த சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதோடைய பர்பஸ் ஐ திங்க் வந்து இப்போ வந்து நல்ல ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னொரு டவுட் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வந்து அதிகமாக பார்க்காங்களா, அல்லது வந்து ஸ்டூடெண்ட் அதிகமாக பார்க்காங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட் நமக்கு இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா, இப்போ எதுக்காண்டி கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக, இன்னும் கொஞ்சம் எப்படி வந்து கோடு வந்து ஈஸியாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கான்செப்ட்டில் நம்ம போடலாம். இல்லை இன்கேஸ் வந்து நம்ம சேனல் வந்து அதிகமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதுலேயே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வந்து நம்ம பேனர்லேயே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, ஸோ UG PG படிக்கிறவங்க மேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மேஜர் கான்செப்ட் வச்சு தான் இதில் போட்டிருக்கோம். ஸோ அப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம அவங்களுடைய ஸ்ட்ரக்சருக்காண்டி தான் போட்டிருக்கோம். ஸோ இதே இது ஒரு வேளை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அதிகமாக பார்க்கிங்க அப்படின்னா நம்ம அதுக்கு அந்த மாதிரி கோடு வந்து இன்னும் ஸ்டாண்டர்டாக எழுதலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு தான் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இந்த ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் இருக்குது, நிறையா கவர் பண்ண போகிறோம். இப்போ இன்கேஸ் வந்து வாட்ஸ்அப் சேனலில் யாரும் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க, அல்லது யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, ஸோ இதில் வாட்ஸ்அப் சேனல் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் கம்யூனிட்டி நமக்கு இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளட்டர் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி வருது, இல்லை ஃப்ளட்டர் பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வருது அப்படின்னா கூட நம்ம அதில் தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன கான்செப்ட் அல்லது வந்து எப்படி ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் நம்ம வந்து நிறைய ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே ரீச் பண்ணிட்டு ஸோ அடுத்த வீடியோலையும் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ.